அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5000 வருடத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பலன் கொடுத்த ஒரு திக்ருன்னு சொல்லலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயமே இதை கொண்டு பலன் அடைஞ்சிருக்கலாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு மலடிக்கு கூட பாத்தீங்கன்னா இதனால குழந்தை பிறந்திருக்கு, குருடராக இருந்தவங்களுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருக்கு, இன்னும் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம நிகழ்வை கேட்கும் போது நமக்கே வியப்பாதான் இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அப்ப எப்படின்னா வஹீலா இறங்கும் போது அவங்க ஒரு மலைக்கு போவாங்க. மலையில இருந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா வஹியை கேட்டுட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க அழைப்பு வரப்பெல்லாம். அப்படி போகும்போது ஒரு பெண்மணி சொல்றாங்க, எனக்கு திருமணமாய் ரொம்ப வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்காக துவா செய்யுங்க மூசான்னு சொல்றாங்க. அவங்களும் மூசா நபியும் என்ன பண்றாங்க, துவா செய்யறேன்னு சொல்றாங்க. அப்புறம் துவா கேட்கும் போதுதான் தெரியுது அவங்களுடைய விதியில குழந்தை அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குன்ட்டு. உடனே என்ன பண்றாங்க, மூசா நபி அதை கேட்கறத விட்டுறாங்க, விதியில இல்லையேன்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த பெண் சொல்லி விடுறாங்க, எனக்காக துவா செய்யுங்க மூசான்னு சொல்லி விடுறாங்க. ஆனா அவர்களுடைய விதியில என்ன இல்லை, குழந்தை இல்லைங்கிறனால நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்யாம விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பெண்மணி குழந்தையோட வராங்க. மூசாவை உங்களுடைய அல்லாஹிடத்துல, நம்மளுடைய அல்லாஹிடத்துல நீங்க நன்றி செலுத்துங்க எனக்கு குழந்தையை கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூசா நபி இந்த குழந்தை யாருதுன்னு கேக்குறாங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்ததா அப்படிங்கிறாங்க. மூசா நபிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அல்லாஹுடைய பதில் என்னது, ஏற்கனவே விதியில இவங்களுக்கு எழுதப்படல அப்படிங்கறதுதான். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு குழந்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூசா நபிக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. அதை பத்தி அல்லாஹிடத்துலயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நீதான் விதியில இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவர்களுக்கு கொடுத்தேன்னு கேக்குறாங்க. இது எதுக்காக கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு நபியா இருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன் விதியில உங்களுக்கு இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தைய விதியில இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ குழந்தைய கொடுத்தீங்கன்னா அப்ப அவர்கள் எப்படி என்னை ஏத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேலிடான ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நபியா இருக்காங்க, ஒரு நபிட்ட ஒரு பெண்மணி சொல்றாங்க துவா செய்ய சொல்லி. அதுக்கு நபியும் சொல்லிட்டாங்க, இல்ல உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப நபியை நம்பி கேட்க சொன்னது என்ன ஆயிரும், அந்த இடத்துல வீணா போயிருமே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நான் எதை சொன்னா மறுக்க மாட்டேனோ அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, அதனால என்னால மறுக்க முடியலன்னு சொல்லிட்டு மூசா நபி அவர்களிடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்பதான் அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய திருநாமத்தை சொன்னாங்க. யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மறுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாருங்க, அப்படி சொல்லிட்டா நான் மறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கே அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு மூசா நபி பாத்தீங்கன்னா அதை சொல்லி பல விஷயங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு தீர்வு கொடுத்திருக்காங்க. அதனால அந்த ஒரு திக்ரை நீங்க ஓதி பாருங்க. நிச்சயமாக எத்தனை நாள் அந்த விஷயம் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தாலும் நீங்க காத்திருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அதுலயும் இதை நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலக்கு இருப்பாங்களாமா. அந்த மலக்கு என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுடைய துவாவை இப்ப செவி தாழ்த்தி கேட்கறதுக்கு தயாரா இருக்கான், நீங்க வேணுங்கிற துவாவை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்ப இந்த திக்ரை நீங்க 3 தடவை ஓதன உடனே மலக்கே என்ன பண்ணுவாங்க, துவாவை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க துவா கேட்டதுக்கு பிறகு அல்லாஹும் அதை கபுல் செஞ்சிருவான். அல்லாஹும் அந்த நேரத்துல காது கொடுத்து கேட்பானாமா 3 தடவை இந்த ஒரு இஸ்மை சொன்னதுக்கு பிறகு. அதனால இதை 3 முறை ஓதுனாவே போதும், உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும். அல்லாஹவே போதுமானவன். நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.